அம்சாவதாரம்னா பெருமாள் தன்னுடைய சொரூபத்தையோ இல்ல சக்தியையோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவிடத்துல கொடுத்து அதன் மூலமாக காரியத்தை பண்ணுவது அம்சாவதாரம், ஆவேச அவதாரம் என்று சொல்லுவார்கள். அதாவது சக்தி ஆவேசம், சொரூப ஆவேசம்னு ரெண்டு விதமா சொல்லுவார்கள். சக்தி ஆவேசம்னா தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட சக்தியை அந்த ஆத்மா கொடுத்து அதன் மூலமாக ஒரு காரியத்தை பண்ணுவது. இப்ப அர்ஜுனன் இருக்கிறான், அவனுக்கு அந்த வில் வித்தை இருக்கிற சக்தியை பெருமான் கொடுக்கிறான், தன்னுடைய சக்தி தான் அது, அதே அர்ஜுனனுக்கு கொடுக்கிறான். அப்போ அர்ஜுனனுடைய சக்தி ஆவேச அவதாரம் என்று சொல்லுவார்கள். அதே போல எம்பெருமான் தன்னுடைய சொரூபத்தையே கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்ப பலராம் ஆழ்வான், பரசுராம் ஆழ்வான் இவர்கள் இருவரையும் சொல்லும் பொழுது சக்தி ஆவேச அவதாரம்னு சொல்லுவார்கள், இல்ல சொரூப ஆவேச அவதாரம்னு சொல்லுவார்கள். ஆனா முக்கிய அவதாரம் கிடையாது, ரெண்டு பேருமே அம்சாவதாரம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு அம்சாவதாரம் தான் பரசுராம ஆழ்வான். இது மட்டும் இல்ல, பரசுராம ஆழ்வான் இருந்த காலத்திலேயும் இன்னொரு அவதாரம் இருந்திருக்கு, பகவானுடைய அவதாரம். அது காட்டு வீரி அர்ஜுனன், அவனும் அதே போலத்தான் ஆவேச அவதாரம்.